வணக்கம் என் அன்பிற்குரிய நண்பர்களே. இந்திய நாட்டுக்கு இன்று மிகவும் ஒரு சோகமான நாள், ஒரு துக்கமான நாள், ஒரு துயர நாள். அகமதாபாத்திலிருந்து லண்டனை நோக்கி 1:38 மணிக்கு புறப்பட்ட விமானம் புறப்பட்ட 8 நிமிடத்திற்குள்ளாகவே விபத்துக்கு உள்ளாகிவிட்டது. அதில் பயணம் செய்து கொண்டிருந்தவர்கள் 242 பேர். 242 பேரில் 10 பேர் குரூ மெம்பர்ஸ். அதில் அவர்கள் ஒரே ஒருத்தர் தவிர எல்லோரும் இறந்து விட்டார்கள். அந்த ஒருத்தர் எமர்ஜென்சி ஜன்னல் வழியாக குதித்து தப்பித்து விட்டார். பாருங்கள் அவருடைய தைரியத்தையும் அவருடைய வீரத்தையும் தீரத்தையும். அவர் பேர் ரமேஷ். இது கொஞ்சூண்டு ஆறுதல் தரக்கூடிய விஷயம். மிகப்பெரிய சோகத்திலும் இது துளி அளவு ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம். இதில் மிகப்பெரிய சோகம் என்ன அப்படின்னா, ராஜஸ்தானிலிருந்து பயணம் செய்த 11 பேர் இறந்து விட்டார்கள். அந்த 11 பேரில் குஷ்பு என்ற பெண்மணியும் ஒருவர். அவர் ராஜஸ்தானில் உள்ள போல்தாரா டிஸ்ட்ரிக்டில் அமைந்துள்ள அரபா என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். தன்னுடைய கணவனை காண்பதற்காக ஃப்ளைட் ஏறியிருக்கார். அவருக்கு திருமணம் நடந்தது ஜனவரி மாதம். முதல் முறையாக தன்னுடைய கணவனை காண்பதற்காக அந்த பெண்மணி இந்த ஃப்ளைட்டை பிடிச்சார். எவ்வளோ பெரிய கனவுகளோடு குஷ்பு என்ற பெண்மணி அந்த ஃப்ளைட்டில் அமைந்திருப்பார் என்று நினைத்து பாருங்கள் என் அன்பிற்குரிய நண்பர்களே. தன் கணவனை காண வேண்டும், இப்பொழுதுதான் கல்யாணமாகி இருக்கிறது, தன்னுடைய கணவனை காண வேண்டும் என்று ஆவலாக அந்த ஃப்ளைட்டில் அமர்ந்திருந்தவர் கதியை நினைத்து பாருங்கள். மிகவும் சோகமான விஷயம் அல்லவா? நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த ஆனந்தத்தையும் அந்த கனவையும் திரும்ப வரவழைக்க முடியாது. உலகத்தில் எல்லா பொருளுக்கும் உத்தரவாதம் உண்டு, ஆனால் மனிதன் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கும், எந்த வியாதி வேண்டுமானாலும் வரும். எந்த நேரத்திலையும் மேலே செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அது வரைக்கும் நாம் அன்பை அறுவடை செய்ய வேண்டும், அன்பை விதைக்க வேண்டும். அன்பை விதைத்தால்தான் அறுவடை செய்ய முடியும். ஆனால் இந்த உலகத்தில் நிறையா பேர் நம்ம கூடாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கூடாரம், நம்ம கூடாரத்தெல்லாம் கலைக்க முடியாது, நம்ம உடம்பு ஸ்டீல் பாடி, இது எதுவுமே வராது அப்படி என்று சொல்லிக்கொண்டு நம்ம சொந்தக்காரங்களே நிறைய பேர் தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தெரியாது, என்னைக்கு வேணாலும் அவங்க கூடாரம் காலியாகும். காற்றடிக்கும், மழை பெய்யும், இடி அடிக்கும், புயல் அடிக்கும். கூடாரங்கள் களைவதற்கு நேரமாகாது. என் அன்பிற்குரிய நண்பர்களே, இந்த விமான விபத்து நம்மளுக்கு கற்றுத்தரும் ஒரு செய்தி என்னவென்றால், அன்பை விதைக்க வேண்டும். அன்பை விதைக்க வேண்டும் என்று இயேசுபிரான் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். பகவான் கிருஷ்ணனும் சொல்லியுள்ளார், சுவாமி விவேகானந்தரும் சொல்லியுள்ளார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகமும் சொல்லியுள்ளார். அன்பை விதைப்போம் என் அன்பிற்குரிய நண்பர்களே.